மாசம் ஆகுது, 5 மாசம் குழந்தை. எங்க தாத்தா அந்த குழந்தை முகத்தை கூட பார்க்க விடல அவரு. அது பேரு கூட எங்க தாத்தாக்கு தெரியாது. முதல்ல எங்களெல்லாம் எங்க ஐயா தான் வந்து பாப்பாரு. பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில இருப்பாரு. அவர் முதல் குழந்தை பிறந்தப்பெல்லாம் வெளில நின்றுட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட பேசிட்டே மாசம் போன் பண்ணுவாரு, எப்படி இருக்க நீ இந்த முறை. அவர்கிட்ட போய் நான் செய்தி சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் நான் அவரை பாக்கல. அவரே எனக்கு போன் பண்ணல. போன் பண்ண உடல அவரை. அதுதான் உண்மை. அவர் அப்படியே ஒரு இது மாதிரி அங்க வச்சுக்கிட்டு நேத்து கூட பாத்துப்பீங்களே நீங்க. ஐயா வந்து அங்க போயிட்டு வாங்க நீங்க வாங்க இங்க வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவரை கூட்டிட்டு போய், அவர் எப்படி இருந்த மனுஷன், ஒரு 87 வயசு மனுஷன். உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து சந்தோஷமா இருங்கப்பா, நீங்க வீட்டுல இருங்க, நீங்க அலையாதீங்க, வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லா பெரியவங்களுக்கும் சொல்றாரு. அவர் அப்பானா அவர் அப்படி பண்ணுவாரா? சரி, இவர் யாரோ தானே, என் புள்ள நல்லா இருக்கட்டும், ஆனா இந்த குடும்பம் நாசமா போட்டோம், இந்த கட்சியை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். மயங்கி விழுற அளவுக்கு போட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும் என்னமா அவசியம்? நம்ம ஐயாவை கஷ்டப்படுறதுக்கு என்னமா அவசியம் இருக்கு? ஐயா இல்ல, அந்த ஆம்புலன்ஸ்ல உட்காந்துட்டு எங்க அத்தை, எங்களோட சின்ன அத்தை கால் பண்றாரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஐயா அழுதுகிட்டே சொல்லிருக்காரு. எனக்கு அதை கேட்டு என்னால நான் தூங்கவே இல்லை 3 நாளா. அவரை போய் பாக்கலாம்னா அதுவும் பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். நான் உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்க வரல. நீங்க வந்து அந்த துரோகிய தயவு செஞ்சு மன்னிக்காதீங்க. நீங்க யாரும் அந்த துரோகிய மன்னிக்காதீங்க. அந்த குடும்பத்தை மன்னிக்காதீங்க. அந்த துரோகிக்கு வாய்ப்பு தராதீங்க இந்த இடத்துல. எங்க குடும்பத்தை பிரிச்சவங்க எப்படிமா உங்களை நல்லா பாத்துக்க முடியும்? நல்லா சந்தோஷமா இருந்தோம்மா. எவ்வளவு வருஷம் இது வரைக்கும் என்னென்னமோ பாத்துருக்கோம்.